வணக்கம் நண்பர்களே. பத்திரிகையாளர்களுக்கு ஓய்வூதியம் உயர்வு கோரிக்கை வைத்த அதே நாளில் உத்தரவிட்ட முதலமைச்சர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் நிர்வாகிகள் முதலமைச்சர் அவர்களை மார்ச் 13 அன்று சந்தித்து பத்திரிகையாளர்களின் நலன் தொடர்பான பல கோரிக்கைகளை முன்வைத்தனர். இந்த சந்திப்பில் ஓய்வூதியம் உயர்வு, நலவாரியம், மருத்துவ காப்பீடு, குடியிருப்பு வசதி மற்றும் வீட்டு மனைகள் ஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனு வழங்கப்பட்டது. மனுவை கவனமாக பரிசீலித்த முதலமைச்சர் கோரிக்கைகள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வெளியிட்ட அறிவிப்பில் பத்திரிகையாளர்களின் 3 முக்கிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அதன்படி தற்போது வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் 12,000 15,000 உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் குடும்ப ஓய்வூதியம் 6,000 7,500 உயர்த்தி வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் அங்கீகார அடையாள அட்டை பெற்றுள்ள பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். இதனுடன் சென்னையில் பத்திரிகையாளர்களுக்கான குடியிருப்பு வசதி தொடர்பான கோரிக்கையும் அரசு பரிசீலனை செய்துள்ளது. இதற்காக தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு மூலம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் பகுதியில் வீட்டு மனைகள் வழங்க ஏற்பாடு செய்ய ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்காக பத்திரிகையாளர்கள் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் அமைத்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பத்திரிகையாளர்கள் சங்கம் முன்வைத்த பிற கோரிக்கைகள் குறித்து விரைவில் பரிசீலித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் பணியில் இருக்கும்போது உயிரிழக்கும் பத்திரிகையாளர்களின் குடும்பத்தினர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவியை ரூபாய் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தியதற்கும் பத்திரிகையாளர்கள் நலவாரியம் அமைக்கப்பட்டதற்கும் சங்க நிர்வாகிகள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் காலை நேரத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் அதே நாளில் மாலைக்குள் நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஸோ தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக மனு காலையில் கொடுத்துருக்காங்க. சாயங்காலம் பத்திரிகையாளர்களுக்கு உடனே சொன்ன கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்களுக்கு மட்டும்தான் இது போன்ற கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அது ஏன்னு தெரியல. அவங்கள பற்றி நல்லா எழுதணுமா போகணுமா என்னன்னு தெரியல. ஆரம்பத்தில் இருந்தே அதே மாதிரி தான் இவங்க கொடுக்குறாங்க. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இது நாள் வர கோரிக்கைகள் கோரிக்கையாகவே இருக்குது. எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடவில்லை. ஸோ அதனால் இது பத்திரிகையாளர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பான ஒரு நல்ல விஷயம்தான். பட் ஆனால் மற்ற பணியாளர்கள் நிறைய இருக்காங்க, அவங்களையும் கன்சிடர் பண்ணணும். அவங்களுக்கும் ஓய்வூதியம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பத்திரிகையாளர்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.